பாத்தியா போட்டாவ? அவங்க கூட உன் பையன் அஜயும் அவன் ஒய்ஃபும் எல்லாத்தையும் முன்ன நின்று செஞ்சிட்டு இருக்காங்கடா. ஹலோ ஹலோ விஸ்வநாதா, விஸ்வநாதா, விஸ்வா என்ன எதுவுமே சொல்லாம வச்சுட்டான்? அந்த பையனை மாதிரி இந்த பொண்ணையும் தலை முடிட்டானா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவர் பாட்டு யார் பேசிட்டு இருக்காரு? என்னப்பா ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னடா விச்சு, யாரு போன்ல என்னடா சொன்னாங்க? என்னாச்சு? மாமா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா. என்ன சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. சார் என்ன மன்னிச்சிருங்க. அப்பா என்னப்பா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க பையன் எப்படி உங்களை ஏமாத்திட்டு போனானோ அதே மாதிரி எங்க பொண்ணு எங்களை ஏமாத்திருக்கா. ரெண்டு பேரும் போரூர் முருகன் கோயில ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் உங்க பொண்ணு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நீங்களே அனுப்பி வச்சுட்டு தாலி கட்டி முடிஞ்சதும் தகவல் சொல்றீங்களா? இல்லம்மா, இல்லம்மா, எங்க யாருக்குமே இத பத்தி தெரியாதுமா. அவளை நம்பி வெளியே அனுப்புனது தப்பா போச்சு. அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. நான் அப்பவே அவளை வெளியே விட வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சை யாராவது கேட்டாதானே? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஐயோ, இதுக்குதான் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு தனியா போனால அவ. என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க பையன் எங்களுக்கு வேணும். அர்ஜுன், அந்த உருப்படாதவனுக்கு கால் பண்ணா. யாருக்குப்பா? டேய், உன் தம்பி அவனுக்கு தான்டா. இந்த குடும்ப மானத்தை வாங்குறதுக்குனே பிறந்திருக்கானே, அவனுக்கு தான் கால் பண்ணா. அஜய்க்கா? ஆமாண்டா, அவனுக்கு தான் கால் பண்ணு. அவனுக்கு எதுக்குப்பா? டேய், அந்த ராஸ்கல் தான்டா இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். ஓஹோ, இது வேறயா? இது செம்ம மாற்றா இருக்கே.